இருளான வாழ்க்கைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா கனவுகள் முளைக்கிறது கூட இருட்டில் தான். உங்களை நிராகரித்தவங்கள உங்ககிட்ட பேசுகிறதுக்கு காத்திருக்கிற ஒரு சூழலை உருவாக்குங்க. அது கூட ஒரு வகை வெற்றி தான். ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா உண்மையாக வெறுத்துருங்க, பொய்யா நேசிக்காதீங்க. காயங்கள் உருவாகிறதுக்கு கத்தி தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். இந்த உலகத்தில் உழைக்கிறவன் ஒதுக்கப்படுறான், நடிக்கிறவன் மதிக்கப்படுறான், ஏமாத்துறவன் பாராட்டப்படுறான். சுமைகளை கண்டு நீங்கள் துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தை சுமக்கிற பூமி கூட உங்கள் காலுக்கு அடியில் தான் இருக்குது. கடந்து போனதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிருக்கு. சிரிப்பை இயல்பாக்கிக்கோங்க. மனசில் கவலை இருந்தால் கூட அகத்தை போல முகமும் அழகு பெறும். எப்போ நம்மளோட பேச்சுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லைன்னு தெரியுதோ அப்போவே அங்கே இருந்து விலகிருங்க. அவங்களே நம்மளை தேடி வர்ற அளவுக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் கவலைக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் இழக்க நேரிடும். உங்களோட வாழ்க்கையில் எதை இழந்தாலுமே துணிச்சலோடு போராடுங்க. வெற்றியானது நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருக்குமே பாரமாக இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏதோ ஒரு உறவோட அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கி கொண்டிருக்கு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்வும் இதயமும். புரியாதவங்களாகவே இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் கவலையை விட்டு தள்ளுங்க. புரியாதவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் கவலையாக இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. புரிஞ்சுக்கிட்டா கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக தெரியும். புரியலை அப்படின்னா அவங்களோட அன்பு கூட நம்மளுக்கு அர்த்தமற்றதாக தெரியும். உங்களோட அன்பு போலி அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதையுமே நிரூபிக்க தேவையில்லை. வலியோடவே கடந்துருங்க. நம்மளை புரிஞ்சுக்காத யாருமே நம்மளோட அன்புக்கு தகுதியானவங்க இல்லை. நம்மளோட மௌனத்தை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒருத்தரால் அநேகமாக நம்மளோட வார்த்தைகளையும் புரிஞ்சிக்கவே முடியாது. சில பேர் நம்மளை காயப்படுத்தும் போது வராத வலி அவங்க நியாயப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு வலிக்கும். சில பேருக்கு விளக்கம் கொடுக்கறத விட அவங்க கிட்ட இருந்து விலகி நிற்கிறதே நம்மளுக்கு ரொம்ப சிறந்தது. சில பிரச்சனையை நேராகவே எதிர்கொள்ளணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. நம்ம ஒதுங்கி சென்றுட்டாலே சில பிரச்சனை நம்மளை விட்டு தானாக ஒதுங்கிரும். நேற்றைய இழப்புக்களை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்னைக்கான பொழுத இனிமேலாது தொடங்கலாம். எப்போதுமே நம்மளோட பேச்சுக்கு மதிப்பில்லாத ஒரு இடத்துல இதுக்கு மேலே இருந்துக்கிட்டு டெய்லி நம்மளுக்கான மரியாதை இல்லாமல் மனசில் சந்தோஷம் இல்லாத ஒரு வழியோடு நம்ம வாழ்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு உண்மையாகவே நம்மளோட வேல்யூ என்னன்னு புரிகிற அளவுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு நம்ம விலகி இருக்கிறது எவ்வளவோ மேல். ஏன்னா உண்மையான பாசமானது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. இதுவே பொய்யாவே பழகிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரிய வரும். பிரிவில் கூட ஒருத்தங்க அந்த வழியை எப்படி தாங்கிட்டு வாழ முடியும் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. பிரிவானது நம்மளுக்கு எவ்வளோ வலிக்குதோ அதே மாதிரி நம்மளோட ஆப்போசிட்டில் உள்ளவங்க உண்மையாக இருந்திருந்தா அவங்களுக்கும் உண்மையாகவே வலிச்சிருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படி அந்த வழியே தெரியாத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அன்பு மட்டும் எப்படி உங்களுக்கு உரிமையானது இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே பல பேர் மனசில் ஓடிட்டுருக்கிற ஒரு கேள்விக்கு விட தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளை நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நம்ம உண்மையாக இருக்கிறோம், ஆனால் நம்மளை மதிக்க மாட்றாங்க, ஸோ நம்மளை புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லப்போனால் இந்த இடத்துல அவங்க தான் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் தேவைப்படுதே தவிர நம்மளை ஆல்ரெடி அவங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி மதிக்காமல் நம்மக்கிட்ட நடந்திருக்காங்க. ஏன்னா என்ன ஆனாலும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க